ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரெஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வீட்டு ரம்ஜானுங்க. எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோம், எங்கே போனோம், எப்படி இருந்ததுன்னு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பள்ளியில் தொழுகை பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் 7 மணிக்கு கிளம்பி போயிடுவோம். ஏன்னா பள்ளியில் தொழுகிறதுக்கு இடம் பத்தாதனால பக்கத்தில் ஒரு சத்திரத்தில் தான் எப்போவுமே தொழுகைக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரம்ஜான் பக்ரீத்துக்கு எல்லாமே சத்திரத்துக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பெண்களுக்கும், சத்திரத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் தொழுகை வைப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழுது முடிச்சுட்டு வந்து தான் நான் காலையில் சாப்பாடு எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். என்னென்ன செய்கிறேன்றதை அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் 30 நோன்பு முழுசாக நம்ம வச்சதுனால ரொம்பவே நிறைவாக இருந்ததுங்க. எல்லாரையும் போல தான் எனக்கும் தோணுச்சு. இப்போ தான் நோன்பு ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 10 நோன்பு, 15 நோன்பு, 26, 27ன்னு சொல்லிட்டு 30 நோன்பு கடகடன்னு ஓடிடுச்சுங்க. எப்படி ஆரம்பித்ததுன்னு தெரியல, எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. இந்த நோன்பு நேரம் தான் நமக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி, சுறுசுறுப்பு, பயம், பக்தி இதெல்லாம் வரும்னே தெரியலங்க. ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி தான் இருக்கணும். சுறுசுறுப்பாகவும் அல்லா மேலே ஒரு பயத்தோடையும் ஓதியும் தொழுதுகிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாராலும் அப்படி இருக்க முடியறதில்ல. ஆனால் எப்படி தான் இருக்க முடியாதவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த நோன்பு நேரத்தில் எப்பேற்பட்டவங்களும் பார்த்திங்கன்னா நான் நோன்பு வைக்கணும், குரான் ஓதணும், வேலைக்கு போகிறவங்க கூட அதை எடுத்துக்கட்டி செய்வோங்க. மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட பசி தாங்க முடியாதுங்க. அந்த லன்ச் டைம் வந்துட்டால் உடனே சாப்பிட்டாகணும், தாகம் எடுத்துட்டால் உடனே தண்ணி குடிச்சாகணும். அப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். ஆனால் இந்த 30 நாள் பார்த்திங்கன்னா பசி, தூக்கம், தாகம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய கவலைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்களின் நேரத்தையும் அல்லாவுக்காகவே நம்ம செலவிட்ட மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷங்க. அந்த நாள் முடியும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம். இந்த 30 நாள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஏதாவது ஒரு வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும், ஒரு கல்யாண வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நோன்பு நேரம் நம்ம ஒத்தி வச்சுருவோம். எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நோன்பு வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் செய்வோன்னு நம்மளுடைய முழுமையான நாட்கள், நம்மளுடைய முழுமையான தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாவுக்காக நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் டக்குன்னு அந்த 30 நாள் சட்டுன்னு முடியும் போது அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அல்ல அடுத்த வருஷம் இந்த நாட்களுக்கு நம்ம இருப்போமா என்னன்னு தெரியலேன்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வருது. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம இதே போல் அமல்களை செஞ்சு எப்போவுமே இதே போல் இருக்கணும். அடுத்த வருஷம் ரமலானில் இதை விட அதிகமாக நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். ஜக்காத்து கொடுக்கறது, சதக்கா கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு படிப்பு, ஆயில் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ் நமக்கு பரக்கத்தாக்கி வைக்கணும். நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெருநாள் அன்னைக்கு காலை சாப்பாடு என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். கருப்பட்டியில் வட்டலப்பம் செஞ்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஜாலர் முத்தப்பா. அப்புறம் எது செஞ்சாலும் எங்கள் பையனுக்கு சேமியா கேசரி வேணும், அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அது கூடவே தோசை சுட்டு வச்சுட்டோங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான், காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு. காலை சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க. எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரமலான் வாழ்த்து சொல்கிறது, அப்புறம் வீடியோ கால் போட்டு பேசுகிறது, அப்புறம் நாம் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது. நீ என்ன புடவை எடுத்த, நான் என்ன புடவை எடுத்த, உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆயிடுச்சான்னு போட்டி போட்டு சமைக்க ஆரம்பிக்கிறது. யார் ஃபஸ்ட்டு முடிக்கான்ற பார்த்த மாதிரி தான் சமைக்கலாம் ஆரம்பிப்போங்க. நீ ஃபஸ்ட்டு சமைச்சு முடிக்கிறியா, நான் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்னு ஒருக்குள்ளே போட்டி நடக்கும். அதை செஞ்சு முடிச்சுன்னு நான் தான் முடிச்சு, நீ தான் 2வது முடிச்சுன்னு சொல்லிட்டு நானே எங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டிலலாம் பேசிக்கிடுவோம். சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே கதை பேசிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்து முடித்தோடனே எங்கே வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இடமா பிளான் பண்ணோம். ஆனால் எல்லா பிளானுமே மாறி போச்சு. பீச்சுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் கால் வைக்க கூட இன்றைக்கி இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அதை விட குப்பையுமே அதிகமாக இருக்கும். அதை விட்டு மாலுக்கு போனோன்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம எதுவுமே வாங்கவும் மாட்டோம். ஆனால் உட்கார கூட இடம் இருக்காதுங்க, ரொம்ப கால் வலியாக இருக்கும். அப்படி எப்படின்னு பேசி எங்கே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. படத்துக்கெல்லாம் அடிக்கடிலாம் போகிறது இல்லைங்க. இப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது தவறி இப்போ ஒரு பிளான் நடந்தால் இந்த மாதிரி படத்துக்கு போவோம். அதுவும் இல்லாமல் எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. தாய் கிழவி படம் தான். எல்லோரும் நல்லா இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொன்னாங்களா, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம்னு எனக்கும் தோணிட்டு கிடந்துச்சு. அதனால் டக்குன்னு ஓகே சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டோங்க. படமே ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல நல்ல கருத்துக்கள் ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா என்ஜாய் பண்ணி படத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க.
அவ்வளோதாங்க. எங்க வீட்டு ரம்ஜான் கொண்டாட்டம் எல்லாரையும் போல தான். காலையில என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, எங்க வெளியில போறோம், என்ன புடவ கட்டுறோன்ற மாரி தான் போச்சு. ஆனா, நம்மளோட ரொட்டீன் எல்லாமே மாறி போன மாரி இருக்குதுங்க. திரும்ப இந்த இதுக்குள்ள வர்றதுக்கே இன்னும் 2 நாள் ஆகும் போல தெரியுது. தண்ணி கூட குடிக்க பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வர மாட்டேங்குது. நோன்பு வச்ச மாரியே தண்ணி குடிக்க தோணல, பசிக்கல அந்த மாரி இருக்குது. நம்ம சாப்பாட்டு நேரம், தூங்குற நேரம் எல்லா நேரமே மாறி போயிருந்தோம் இல்லையா? திரும்ப அந்த நேரத்துக்கு நம்ம மறுபடியும் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. காலையில வேலைக்கு போகிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எங்களுடைய பெருநாள் இப்படி தான் போச்சுங்க. எல்லாமே செஞ்சிருந்தோம், எல்லாமே சாப்பிட்டோம்னாலுமே, எல்லாமே ப்ராப்பரா வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வீட்ல கெஸ்ட்டுங்க இருப்பாங்க இல்லையா? நம்ம ஒண்ணு செஞ்சு எடுத்து வச்சுட்ருப்போம். அவங்க ஒரு பக்கம் இன்னொன்னு எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அதனால கரெக்ட்டா எதுவுமே ஒரு சாப்பிட்ற சாப்பாட கூட கரெக்ட்டா வீடியோ எடுக்க முடியல. ஏதோ ஒண்ணு நான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எடுத்தத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மனசுல உள்ளதை எப்படி இருந்ததுன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அ கண்டிப்பா நீங்கலாம் எப்படி ரம்ஜான் கொண்டாடுனீங்க? எப்படி போச்சு? உங்களுடைய நாள் எப்படி போச்சு? என்ன பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹைப்பையும் கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம ரெசிபிகள் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். அப்படி புதுசாக வரவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.